இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா இவங்க எல்லாரும் உன்னை இப்படி பேசுறாங்க? போட்டோவை கூட பார்க்காத அளவுக்கு அப்படி என்னமா அவங்களுக்கு மேல வெறுப்பு? எனக்கு தெரியுமா, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நீ துரோகம் பண்ணிருக்க மாட்ட. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்படி என்னமா தப்பு நடந்துச்சு? என்னமா தப்பு நடந்துச்சு? ஹலோ, வணக்கம் அர்ச்சனா மேடம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியம் தானே? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், ஆனா பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. என் பேரு வர்மா. கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம்னு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஞாபகம் வந்திருக்குமே? சார் நீங்களா? நேத்து கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, எனக்கெல்லாம் போன் பண்றீங்க. பரவாயில்லையே. பரவாயில்லையே, என்ன மாதிரி நக்கலா பேசுறீங்களே. நைஸ். இப்ப நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, மிஸ்டர் நாராயணன் கிட்ட என்ன பத்தியும் நான் பண்ண கிரைம்ஸ் பத்தியும் சில ப்ரூஃப்ஸ் இருக்கு. அந்த நாராயணன் உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்னு எனக்கு நல்லா தெரியும். சோ அந்த ப்ரூஃபை கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 கோடி வரைக்கும் தரத்துக்கு தயாரா இருக்கேன். பணம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார், நாராயணன் கிட்ட இருக்கிறது சாதாரண ப்ரூஃபா? அதுக்கு 2 கோடி தான் மதிப்பா? என்ன சார், நீங்க 4 கோடி வரைக்கும் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். என்ன சார், 4 கோடி தரீங்களா சார்? என்ன சார் இப்படி சர்ப்ரைஸ் பண்றீங்க? என்னால நம்பவே முடியல சார். நீங்க இப்படி உடனே ஒத்துக்கிட்டதை கேட்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா கேட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஏண்டா, எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை பேசுவ ராஸ்கல்? என்ன யாரு நினைச்ச? நீ குடுக்கற காசை வாங்கிட்டு உன்னை உயிரோட சுத்த விடுற கல்பிரேட் நினைச்சியா? இப்ப நீ போன்ல பேசின மாதிரியே என்கிட்ட நேர்ல பேசிடாத. நீ பேச ஆரம்பிக்கும் போதே உன்னை முடிச்சிருப்பேன். எச்சி, போனவை. என்ன ஐஜி சார், அந்த எவிடன்ஸ் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு தானே ஆபத்து. அப்புறம் என்ன, கடமையை முடிச்சிட்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு வாங்க, போலாம். யூ திருட்டு ராஸ்கல், உன்னை நல்லவன் நம்பி தானே நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமா இருக்க. சீ. அர்ச்சனா, இங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என் விலை என்னன்னு வர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னையும் நாராயணனையும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு வர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த எவிடன்ஸ் இவங்க கையில கிடைக்க கூடாது. நீங்க முதல்ல ஓடிடுங்க. போங்க. ஏய், அவனை வெட்டி போட்டு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாடா, போடா. நீங்க இவ்வளவு கவனிங்க டேய். என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அர்ரா.
என்ன சார் போலீஸ் நீங்க? அவளை மிஸ் பண்ணிட்டீங்களே. அதுக்கு உள்ள உட்காருங்க. கொடுங்க. வர்மா வாங்க. வர்மா அண்ணே அண்ணே ஓடிடு. டேய் எங்க அண்ணனை ஒண்ணும் செஞ்சிராத. ஏய் ஏய் It's me. அர்ச்சனா சார் புல்லட் தீர்ந்து போச்சு. வாங்க வேற கார்ட்ரிட்ஜ் கொடுங்க. அண்ணே அண்ணே இப்ப ஆபத்து இல்லண்ணே. இப்ப வாங்கண்ணே. எழுந்திருங்க எழுந்திருங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல அர்ச்சனா எனக்கு ஒண்ணு இல்ல, நீ போயிரு. ஐயோ அண்ணே நீங்க வாங்க இல்ல, முதல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத. இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. இது இருக்கணும்னா நீங்க வாங்கண்ணே. உங்களை விட்டுட்டு போக முடியாது. அண்ணே நீங்க வாங்கண்ணே. நம்ம போயிடலாம். அவனுக்கு வரதுக்கு முன்னாடி. மேடம் வாங்க வாங்க மேடம் வாங்க. என்ன பத்தி கவலைப்படாத, நீ போ. போயிரு. மேடம் வாங்க மேடம் சீக்கிரம் வாங்க. அர்ச்சனா. இருங்கண்ணே இருங்கண்ணே. இது வந்துடுறேன். பத்திரிகையாளர் நாராயணனை கொண்டுட்டு தப்பிச்சு ஓடும்போது கார் விபத்துல அர்ச்சனா இறந்துட்டா. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் கண்டிப்பா அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அம்மா, இங்க யாருமே உன்னை நம்பலனாலும் நான் நம்புறேம்மா. நான் நம்புறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமா. இந்த பிரச்சனைக்குள்ள ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியாததுனாலதான் உன் மேல இப்படி ஒரு பழி இருந்துட்டே இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன். கண்டிப்பா நிரூபிப்பேன்.